காஸ்மோஸ் 7 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஹீலர் ரோஹிணி ராஜேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். யுவர் சோல் ஸ்பீக்ஸ், உங்கள் ஆன்மாவின் குரல்கள் என்ற இந்த சீரீஸில் 3வது பகுதி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். முதல் பகுதியில் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் துயரங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான ஒரு குணமளிப்புகளை கொடுக்கக்கூடியவை. அவை யாவுமே நம்மளுடைய கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய ஒரு முறைகளே என்று பார்த்தோம். அதை தொடர்ந்து 2வது பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கை அனுபவம், வாழ்க்கை பாடம், இது இரண்டுமே ஒன்றா இல்லைனா இது இரண்டும் வேறுபட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைகளுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குது. அந்த அனுபவத்தின் வாயிலாக நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அந்த பாடங்களின் வாயிலாக அந்த சுய உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன் என்பது நடக்கும் பட்சத்தில் உங்களுடைய கர்மிக் சைக்கிளானது பிரேக் ஆகும் அண்ட் ரெப்பிட்டேஷன் ஆஃப் த கர்மிக் சைக்கிள் என்பது குறையும் என்று பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து இந்த 3வது பகுதியில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வாழ்க்கை பாடம் என்று சொல்கிறீங்களே, அது அனுபவத்தின் வாயிலாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதை உதாரணத்தோடு சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான். வாழ்க்கை பாடம் என்பது நாம் ஒரு சூழ்நிலையில் என்ன அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவத்தின் வாயிலாக என்ன கற்கிறோம் என்ற ஒரு படிப்பினை, அதை தான் வாழ்க்கை பாடம் என்று சொல்கிறோம். ஸோ இதை ஒரு உதாரணத்தோடு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு அலுவலகத்தில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வம்பிழுக்கக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்காங்க, இல்லை நம்மளை ப்ளேம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் இருக்காங்க, இல்லை நம்மளுடைய மேலதிகாரி நம்மளை மட்டுமே டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுவது போல் நமக்கு தோன்றுகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு அனுபவத்தை எடுக்கிறீங்க. என்ன அனுபவம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படுது, கஷ்டங்கள் ஏற்படுது, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப லோன்லியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க, டிப்ரெசிவாக இருக்கீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இந்த அனுபவத்தின் வாயிலாக உங்களுக்கு என்ன பாடமாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று, நீங்கள் அந்த சூழ்நிலையை எதிர்த்து நின்று உங்களுடைய சுயத்தில் நிற்கணும். அதாவது உங்களுக்காக நீங்கள் பேசணும். ஸோ இதுக்கு மேலே இதை பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு செல்ஃப் ஸ்டாண்டில் நீங்கள் நிற்கணும் அப்படின்றது உங்களுடைய படிப்பினையாக இருக்கலாம். இல்லைன்னா பொறுமை, உங்களுக்கு பொதுவாகவே பொறுமை என்ற ஒரு குணாதிசயம் இல்லாத ஒரு நபராக இருக்கலாம். அப்போது உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியே இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் மனிதர்களும் உங்களை கடுப்பேற்றுற மாதிரி இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பொறுமை என்ற ஒரு விஷயத்தை கையெடுக்கணும், அதை நீங்கள் கற்றுக்கணும் என்பது கூட உங்களுடைய படிப்பினையாக இருக்கலாம். 2வது. 3 பார்த்திங்கன்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ். அதாவது சரி, ஏதோ நம்மளை வச்சு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, மக்கள் எல்லோரும் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, பட் தட்ஸ் ஓகே, நான் இதை கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட் கோ என்ற அந்த ஒரு படிப்பினையை ஏற்றுக்கொள்வது, அட் த சேம் டைம் அதை அக்செப்ட் செய்து கொள்வது. ஓகே, என்னுடைய வாழ்க்கையில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், இதுவும் ஏதோ ஒரு நன்மைக்காக என்னை செதுக்குவதற்காகவே ஏற்படுகிறது அப்படின்ற அந்த புரிதலோடு நீங்கள் செல்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறது, இது கூட ஒரு படிப்பினையாக இருக்கலாம். இப்படி நம்ம ஒரு சூழ்நிலை இல்லை ஒரு அனுபவம் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான ஒரு படிப்பினை இருக்கும். அந்த படிப்பினை என்னவாக இருக்கும் என்பதை நம்ம தான் நமக்கு ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம சொன்ன எல்லாமே இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் லைஃப் லெசன்ஸ். ஸோ இதுதான் இந்த பதிவுக்கான விளக்கம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.